ஆனா படம் கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா படம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்டா இப்படி இருக்குன்னா ப்ரோ சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் ஸ்டோரி வைஸா பார்க்கும்போது படம் உண்மையாவே நல்லா இருக்கு. புரியல. ஜி பயங்கரமா பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல ஜிவினாலே ஒரு மாஸ் பயங்கரமா கொடுத்துருக்காரு. பட் ஆனா படம் கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ. ஓப்பனா சொல்ல போனா படம் கொஞ்சம் ஸ்லோ தான். ஏன்டா இப்படி இருக்குன்னா ப்ரோ ஓகேங்களா, அதுக்குன்னு ரொம்ப புளிங்கெல்லாம் தள்ள மாட்டோம். படம் கொஞ்சம் ஸ்லோ ஓகேங்களா. இது எப்படி சொல்றது, எல்லாம் ஆல்ரெடி நடந்த கதை தான், திருப்பி திருப்பி அதே தான். இவங்க எப்படி சொல்றது, சுட்டைட்லயே திருப்பி திருப்பி சுட்டு தராங்க. அவ்வளவுதான் கொடுத்தாங்க. சும்மா சொல்றேன், நல்லா பிளாஸ்டா தான் இருந்துச்சு. இங்கிலீஷ்ல படம் பாத்துறீங்களா, ஜோரோ படம் பாத்துக்கிறீங்களா? இருக்கிறவங்க கிட்ட இருந்து புடுங்கி இல்லாதவனுக்கு கொடுப்பான். அதே கதை தான் நம்ம ஊர்ல அதை எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நான் வந்து படம் சொல்ல முடியாது, எல்லாமே நான் தான் சொல்லிட்டேன். படத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஒரு பாயிண்டே இல்ல. கேளுங்க, வேற என்ன பாயிண்ட் சொல்லுப்பா. நல்லா இருந்துச்சுங்க படம். நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. எப்படி இருந்தது படத்துல? நெகட்டிவ் ரோல் இல்ல, ட்ரைலர்ல தான் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. படத்துல 2 தனுஷ். ஆமா ப்ரோ, 2 தனுஷ் இருக்காரு, பாருங்க போயிட்டு. சொல்றேன் அப்பல. நீங்க 3 சொல்ல போறீங்களா? இல்ல அப்பல இல்ல, ஒரே தனுஷ் தான் எப்பவுமே. நெகட்டிவ் ஷேட்ல ப்ரோ, படமே நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கு ஓகேங்களா. அதாவது பாசிட்டிவா காட்டுறாங்க. படத்துல திருடுறாரு ஓகேங்களா, அது வேற மூலியமா ஏதாவது பண்ணி காட்டியிருக்கலாம். பட் ஆனா திருடுறதுன்றது கொஞ்சம் இதுவா இருக்குது. அது திருடுறது இல்லாம வேற மாதிரி ஏதாவது பண்ணி காட்டியிருக்கலாம், அவ்வளவுதான். வேற மாதிரி என்ன காட்டியிருப்பாரு? மமிதாவோட ஃபேன். மமிதா தயவு செஞ்சு இதை பாத்தீங்கன்னா என் ஐடி இன்ஸ்டாகிராம்ல வந்து மிஸ்டர் பால்ஸ் அப்படின்னு ஓகேங்களா, அதுக்கு நீங்க வந்து சும்மா ஒரு ஏதாவது பண்ணுங்க. நான் உங்களுக்கு டேக் பண்ணி நீங்க ஸ்டோரி போடுறேன், தயவு செஞ்சு என் ஐடியை போய் பாருங்க. உங்க பிக் ஃபேன் நானு, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. டைரக்டர் ரோல்லாம் நமக்கு தெரியாது ப்ரோ. டைரக்டர்னா அவன் தான் எல்லாமே. இங்க வாங்க டைரக்டர் பத்தி கேக்குறாங்க. டைரக்டர் யாரு அப்படின்ட்டு. விக்னேஷ் ராஜா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் போர் தொழிலை விட இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறாரு. அதுக்கான மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்பப்போ வைக்கணுமோ அதை சீன்ல வச்சிருக்காரு. படத்துல எடிட்டிங் சீனா இருக்கட்டும், கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு டைரக்டர் படம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படத்துல இருக்க எல்லாம் இவர் படத்துல இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சுது. சின்ன அந்த சினிமாக்கான ஒரு சீன்லாம் வச்சிருக்காரு. அதுல டோல் மீட்டரா மாறுமா இல்ல டோல் மீட்டர் இல்லாம மாறுமா? அப்படி இல்ல. இந்த படம் வந்து சில பேர் வந்து நிறைய பேர் இப்பெல்லாம் படம் ஒரு சினிமாவை வந்து சும்மா என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு போறாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் இங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த 2 மணி நேரம் வந்து நம்ம ஒரு சினிமா பார்த்துட்டு போனோம். அந்த நாள் ஃபுல்லாக இந்த படம் நமக்கு என்ன சொல்லிச்சு, அதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டாவே போனோம். சும்மா வந்துட்டு அது என்டர்டைன்மெண்ட் அப்படியே வேஸ்ட் பண்ண, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களாம் ஏமாத்துறாங்க லோன் கொடுக்குறன்ற பேர்ல. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட உஷாரா இருக்கணும். இப்ப சொல்லிட்டாருல இவரு, படத்துல வந்து பேங்க்காரங்க ஏமாத்துறாங்க, வராங்க போறாங்கன்ட்டு. இப்ப பேங்கா யாரும் லோன் வாங்காம வருவீங்களா? யாரும் இருப்பீங்களா? லோன் வாங்க மாட்டீங்களா? எல்லாம் வந்து வாங்கதானே செய்றீங்க. அப்ப நீங்க தான் உஷாரா இருக்கணும். என்னால முடிஞ்சது காட்டதான் முடியும், இது பாருங்க அப்படின்ட்டு ஓகேங்களா. அதுக்கு ரொம்ப உஷாரா இருங்கன்னா என் வேலை போயிடுவேன் ஓகேங்களா. அதுதான் நல்லா தான் இருந்தது படம், சூப்பரா தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, அவ்வளவுதான். வேற படம் சூப்பரா தான் இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க போது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. ஆனா படம் நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு. டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்காரு. இது வந்து செட்டு போட்ட மாதிரிலாம் இல்ல, படம் அப்படியே போயிட்டே இருக்கு. எங்கேயுமே வந்து கொஞ்சம் லேக் ஆகி நிக்கிற மாதிரிலாம் இல்ல. படமா நல்ல படம், நல்லா இருக்கு. படத்துக்கு வந்து பேர் வந்து ட்ரோல் ஆயிடுச்சு. இல்ல படத்துக்கு ஏத்த மாதிரி தான் பேர். அவர் சொல்லியிருந்தாரு, அவர் ஆடியோ லஞ்சா சொல்லியிருந்தாரு, பேருக்கு ஏத்த படம், படத்துக்கு ஏத்த பேர். படத்துக்கு ஏத்த பேர் தான். ஆமா, நெகட்டிவ் ஷேர்ல போவாரு. நம்மளுக்கே வந்து சில சீன்ஸ்ல வந்து இவ்வளவு நெகட்டிவா பண்ணிருக்கணுமான்னு தோணும். ஆனா இல்ல, பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்ல அது கரெக்டா எண்டிங்ல கரெக்டா முடிச்சிருக்காங்க படத்தை. அவருக்கு அதுதான் ப்ரோ படத்துக்கு பிளஸ் பாயிண்டே, மெயின் அதுதான். சூப்பரா பண்ணிருக்காரு. பிஜிஎம்லாம் நிறைய சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. பிஜிஎம் போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கதை உள்ள கொண்டு போறாங்க. அது அவர் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நீங்க 5 நிமிஷம் முன்னாடியே படத்துக்கு வந்துருங்க, ஸ்டார்டிங்லேயே படத்துக்கு வந்துருங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துல படம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நம்ம கதைக்குள்ள கொண்டு போறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மமிதா நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பெருசா ரோல் இல்லாத மாதிரி தான் இருக்கு படத்துல. பெருசா அவங்களுக்கு எதுவும் ரோல் இல்ல. அவங்க வந்து ஒய்ஃபா வந்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஐயோ, அதெல்லாம் வந்து அந்த காலத்துல லேபரிங் காட்டியிருக்காங்க. அந்த காலத்துல இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி காட்டிருக்காங்க. இப்போலாம் நிறைய டெக்னாலஜி இருக்கு, அப்போ அப்படி இல்ல.
அவங்க அந்த பூட்டு ஓடிக்கிற சீன்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருக்காங்க, நல்லபடியா படம் முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கும். படம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. தனுஷ் வந்தாலே நல்லா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்டா இருக்கணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டா இருந்து ஆரம்பிச்சது. பட் அதுவே போர் அடிச்சிருது. பட் இந்த மாதிரி எனக்கு சுமாரா தான் இருக்கு. பட் தனுஷ் தான் செம்ம. படத்தோட பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறப்பட்டதுலண்ணா. கரை இப்போ படமும் அதே மாதிரி ட்ரோல் மெட்டீரியலா மாறுதுன்னு சொல்றாங்க. படத்தை பார்த்தாங்க கொஞ்சம் லேக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி படம் வந்து எனக்கு சுமாரா தான் இருக்குது. பட் அடுத்த படத்துல இதை விட பெருசாகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். ஆனா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சைலண்டான மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. பட் படம் முடியும் போது பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, கமர்ஷியல் மூவி மியூசிக் போட்டாரு, அந்த த்ரில் இல்லை, அதுவே போர் அடிச்சிடுச்சு, அவ்வளவுதான். இந்த மாதிரி. ஆனா இது வந்து இது விட்டுருங்க, அடுத்த படத்துல நாங்க பார்ப்போம். தனுஷ் பண்ணிட்டு வந்தேன், அதோட நல்லா பண்ணிருக்காரு விக்னேஷ் ராஜா. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா போச்சு எனக்கு. கர்ணன் மாதிரி இருக்கும், கர்ணன் மாதிரி பண்ணிருக்காங்க நிறையா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி மக்களுக்காக போராடுற மாதிரி சீன்ஸ், ஊருக்காக போராடுறோம். லைட்டா இருந்துச்சு. ஆமா, அவ்வளவு தெரியல, லைட்டா இருந்துச்சு. நாங்க அப்பா இறந்துருவாரா, அதுலயே அப்பா இறந்துருவா, டப்பு ஃபீல் வந்துச்சுன்னா இட்லி கடை வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் செம படம். ஆக்டிங் அவர் எப்பயும் நல்லா பண்ணுவாரு, இப்பயும் நல்லா பண்ணிருக்காரு. நிறைய படத்தை எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் விக்னேஷ் ராஜாக்கு தான் டைம் சொல்லும் போல, அவர் தான் எல்லாம் பயமா எடுக்க வச்சிருக்காரு. இந்த படம் பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாறப்பட்டுச்சு. படம் எப்படி இருந்தது? படம் பேர் நல்ல பேருங்க. எனக்கு தெரிஞ்சு போர் தொழில் வந்து இந்த போர் தொழில் பேர் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா அந்த போரை பத்தி தான் படம் வந்திருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு ஈராக்கு சண்டை இருந்துச்சு போல அப்போ வார்ல. அப்ப நடந்தப்போ ரொம்ப பெட்ரோல்லாம் இங்க கிடைச்சிருக்காத்தா இந்த சைட் தமிழ்நாட்டில், அந்த அதை பத்தி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா லேக் இருந்துச்சு, அவ்வளவு தெரியல. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு லேக்கே இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு யோசிக்க வைக்கிறாங்க என்ன அடுத்த சீன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்காது நான் நினைக்கிறது. ஹீரோயின் நல்லா பண்றேன். ஹீரோயின் கொஞ்சம் அதிக சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது அவங்க தேவை, அவங்க வந்து தனுஷோட ஈஸ்ட் சீன்ஸா தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கம்மியா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். அது நெகட்டிவ் மாதிரி தெரியல, ஹீரோ எல்லாமே கலந்துருக்குது. நெகட்டிவும் இருக்கு, ஹீரோவும் இருக்கு, ஒரு மாதிரி மிஸ்டரியாவும் இருக்கு. ஏன்னா யோசிக்க முடியல என்ன பண்ணுவார் அடுத்து, அப்படி யோசிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி அழுதுட்டேன், ஒரு மாதிரி லாஸ்ட்ல அவங்க அப்பா இறந்துருவார். அப்புறம் படம் சீனு சொல்றோம் போல. இல்ல கிளைமேக்ஸ் ஆனா படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஸ்லோவா இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருந்தது ப்ரோ. அடுத்து வந்து பேர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அது ட்ரோல் மெட்டீரியலா மாறப்பட்டுச்சு. படம் எப்படி பார்க்கும்போது படம் வந்து நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாம போனீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிக்கும். பிளஸ் லைட்டா பொறுமை வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருந்தது. படம் பார்க்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, இட்லி கடை, கருணன், அசுரன் இதெல்லாம் சேர்ந்துதான் கரை படத்தை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இட்லி கடை மாதிரி ஒரு கான்செப்ட், இட்லி கடை மாதிரி ஒரு கான்செப்ட், அதே ஃபேமிலி ஸ்ட்ரகிள் அப்படிதான் இருந்தது படம். மற்றபடி சூப்பரா இருந்தது. ஜிவி பிஜிஎம் மட்டும்தான் மாசா இருந்தது படத்துல, சூப்பரா இருந்தது பிஜிஎம். பாட்டு இல்ல ப்ரோ அவ்வளவா எனக்கு தெரிஞ்சிக்கும். பிஜிஎம் தான் சூப்பரா இருந்தது. கரெக்டா ஸ்கிரீன் பிளே, கரெக்டா எந்த இடத்துல எந்த பிஜிஎம் வேணும் எல்லாம் கரெக்டா போட்டிருந்தாங்க, மாசா இருந்தது. நல்லா சூப்பரா இருந்தது ப்ரோ. அதுக்கடுத்து அவர் கார்ல இருந்து குதிக்கிறது அதெல்லாம் மாசா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு ஃபுல்லா கம்மி தான். 4-5 சீன், ஆனா 4-5 சீனும் நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளே, அந்த ஸ்கிரீன் பிளே, பிஜிஎம் எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது ப்ரோ. படம் நல்லா நீங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஃபேமிலியோட போய் ஜாலியா பார்த்துட்டு வரலாம். செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ மாசம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஹாஃப் இது இப்படி அது அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்தது, பக்காவா இருந்தது. ஒன் டைம் 2 டைம் வாட்சபிள் ப்ரோ. எல்லாமே நல்லா தான் ப்ரோ. நான் டி ஃபேன் ப்ரோ, நான் அது சொன்னா நல்லா தான் ப்ரோ. எனக்கு பிடிச்சிருந்தது படம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கதையை பொறுமையான ஊற்றி எடுத்துன்னு போனாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வெல்லாம் பயங்கரமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருந்தது. ஓகே தான், நல்லா இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது இட்லி படம் பார்க்குற மாதிரியே ஒரு சேனல்ல இருக்கு. அதெல்லாம் இல்லை, அப்பா சென்டிமெண்ட் அங்கே வரும், மற்றபடி அந்த அளவுக்குலாம் இல்லை. பேங்க் கொள்ளடிக்கிற பத்தி கதையான இது எப்படி எடுத்துருக்காரு டைரக்டர், நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் எப்படி பண்ணாங்க? ஹீரோயின் மமிதா அவங்களும் புதுசாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு. ஜீவியோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி அவருக்கு நல்லா தான்.